சேவை வழங்காமல் தமிழக அரசு கட்டணம் வசூலிப்பதாக வியாபாரிகள் கொதிப்பு. மத்திய வேளாண் அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகானிடம் முறையீடு. வியாபாரிகள் வயிற்றில் அடிக்கும் திமுக அரசு என குற்றச்சாட்டு. தமிழகத்தில் வேளாண் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் நடக்கும் வணிகத்துக்கு மட்டுமே சந்தை கட்டணம் வசூலிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மத்திய வேளாண் அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகானிடம் தமிழக உணவுப் பொருள் வியாபாரிகள் சங்கத்தினர் மனு அளித்தனர். பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக சிவராஜ் சிங் சௌகான் ஈரோடு வந்தார். அவரை தமிழ்நாடு உணவுப் பொருள் வியாபாரிகள் சங்க நிர்வாகிகள் சந்தித்து கோரிக்கை மனு அளித்தனர். அந்த மனுவில் விவசாயிகள் கொண்டு வரும் விளைபொருட்களை விற்பனை செய்வதற்காக நாடு முழுவதும் வேளாண் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் உள்ளன. அங்கு விவசாயிகள் தங்களின் பொருட்களை விற்பனை செய்வர். இதற்காக சேவை கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒரு கட்டணம் உள்ளது. தமிழகத்தில் 1% கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. வேளாண் விற்பனை பொருட்கள் வேளாண் காமனுக்குள்ள விற்கிறதுக்கு வரி வசூல் பண்ணுறாங்க, செஸ் வரி. ஆனால் அதே பொருள் வெளியே விற்கிறதுக்கும் வரி வசூல் பண்ணுறாங்க, 1% கொடுக்கணுன்றாங்க. அது எப்படி சாத்தியக்கூறு அப்படின்றத தெரியல. இப்போ நான் நேரடியாக போய் நான் விவசாயிகிட்ட உளுந்தம்பருப்பு வாங்கிட்டு வர்றேன். உளுந்தம்பருப்பு வாங்கிட்டு நான் என்னுடைய சொந்த யூஸுக்காக நான் பயன்படுத்தி வர்றதா இருந்தால் இதற்கு 1% செஸ் வரி கட்ட வேண்டியது இருக்குன்னு சொல்கிறாங்க. சரி, எனக்கு அதுக்கு என்னன்னா சேவை வரி அப்படின்றாங்க. சேவைனா அப்போ என்ன சேவை பண்ணுறாங்க தமிழக அரசு? மற்ற மாநிலத்தில் எந்த மாநிலத்திலும் இது போன்று எதுவும் இல்லை. பஞ்சாப், ஹரியானா, குஜராத், மகாராஷ்டிரா, கர்நாடகா, ஆந்திராவில் வேளாண் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் வணிகமாகும் மதிப்புக்கு மட்டுமே சேவை கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. ஆனால் தமிழகத்தில் வேறு மாநிலங்களில் இருந்து வேளாண் பொருட்களை வாங்கி வந்தாலும் விற்பனை செய்தாலும் 1% சேவை கட்டணத்தை மாநில அரசு வசூலிக்கிறது. அதாவது நாங்கள் விற்பனை கூடத்தில் விவசாயிகள் கொண்டு போய் கொடுத்துருப்பாங்க. அப்போ அவங்க ஒரு சேவை கட்டணம் கொடுத்துருக்காங்க 1%. அதே விற்பனை கூடத்தில் இருந்து நாங்கள் கொள்முதல் பண்ணும்போது எங்களுக்கு சர்வீஸ் பண்ணும்போது அதுக்கு 1% சேர்த்து கட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் மாற்று ஏற்பாடாக என்னென்னா நேரடியாகவே நாங்கள் கொள்முதல் பண்ணாலே, அதாவது விற்பனை கூடத்தில் வச்சு விற்பனை செய்தால் மட்டுமே சேவை கட்டணம் செலுத்த வேண்டும் என்ற இது இருக்குது, ஜியோவே இருக்குது. ஆனால் இதற்கு வெளியே விற்கிறதுக்கு நீங்கள் கண்டிப்பாக சேவை கட்டணம் செய்யுங்க, கட்டணம் கொடுங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இது எப்போ இருந்து இருக்குன்னா ஜிஎஸ்டி என்னைக்கு அமுலுக்கு வந்ததோ அன்னையிலேருந்து இது தொடர்ந்து வருது. இது ஒரு 6 மாதம் ஜிஎஸ்டி வந்ததுலேருந்து ஒரு 6 மாதம் இருக்கும் முதல்ல மற்ற மாநிலத்தில் எல்லாமே இது பூரா தடை பண்ணிட்டாங்க, ரத்து பண்ணிட்டாங்க. ஆனால் தமிழக அரசு மட்டும்தான் இன்னும் அதை நடைமுறைக்கு கொண்டு இருக்கிறது. பலமுறை தமிழக அரசுக்கு நாங்கள் கோரிக்கையும் கொடுத்துருக்கோம், நேரடியாக பேசியிருக்கோம். பல சங்கங்களும் இதை பற்றி வலியுறுத்தி இருக்கிறது. ஆனால் இதுவரையும் தமிழக அரசு செவிசாய்க்கவில்லை. உடனடியாக விவசாயிகளுக்கும் வணிகர்களுக்கும் ஏற்பட்டிருந்த இடைப்பட்ட இதை உடனடியாக சீர் செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். எந்த சேவையையும் அரசு வழங்காத நிலையில் கட்டணம் மட்டும் வசூலிப்பது ஏற்புடையதல்ல. இப்படி கட்டணம் வசூலிக்க கூடாது என்று தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம் என்று வியாபாரிகள் சங்கங்கள் தெரிவித்தன. அப்போ இதுக்கு மேலே வர்றதுக்கு இப்போ நான் பருப்பு கொள்முதல் பண்ணுறாங்க, பலசர கடைங்க கொள்முதல் பண்ணால் 1% செஸ் வரி கட்ட வேண்டியிருக்கு. அப்போ அதை எப்படி ஆட் பண்ணுவாங்க? அப்போ விலைவாசி தான் கூட ஆகும். ஒரு 0% இருக்கிற ஒரு வரி உள்ள பொருள் நேரடியாக நாங்கள் செஸ் வரி 1% கட்டும்போது அப்போ வரியை ஆட் பண்ணி தான் விற்க முடியும் சூழ்நிலை இருக்கும்போது விலைவாசிகளும் அதிகரிக்க வாய்ப்புகள் உண்டு என்பதனை தமிழக அரசு புரிந்து கொள்ள வேண்டும். இதுக்கு அவங்க விலக்களிச்சா ஒட்டுமொத்தமாக இந்தியா முழுவதும் என்ன கல்வி இருக்கோ அதே மாதிரி தமிழக அரசும் கொண்டு வர வேண்டும். எனவே ஜிஎஸ்டி, உணவு பாதுகாப்பு தர சட்டம் நாடு முழுவதும் ஒரே மாதிரி இருப்பது போல் வேளாண் விளைபொருட்களுக்கும் ஒரே மாதிரி சட்டம் இருக்க நடவடிக்கை எடுக்குமாறு மத்திய அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகானிடம் கோரிக்கை மனு வைக்கப்பட்டது. இது நியாயமான கோரிக்கை என்று தெரிவித்த அமைச்சர், எங்களை டெல்லி வருமாறு அழைத்ததுடன் அதிகாரிகளிடம் தெரிவித்து அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண நடவடிக்கை எடுப்பதாகவும் உறுதி அளித்துள்ளதாக வியாபார சங்க தலைவர்கள் தெரிவித்தனர்.